வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சம்பவம் தான் போயிட்டு இருக்குது. தலைவன் வந்துட்டு அடிச்ச அடியில வந்துட்டு இப்ப அழுதுகிட்டு இருக்காப்ல. என்னன்னு தெரியல, என்ன முடியலடா டே, எங்களை வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண விடுங்க பிக் பாஸ், ஏதாச்சும் இப்ப கொடுங்க, நான் இப்ப பண்றேன், அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரின்னு பிரிச்சுட்டாங்க. எனக்கு ரோஸ்டிங்க யாருக்குன்னா ராணுவுக்கு அடினா அடி, அப்படிப்பட்ட அடி அடி வெளுத்தெரிஞ்சிட்டாப்ல விஜய் சேதுபதி. அதனால வந்து இப்ப கேமரா முன்னாடி லைவ்ல வந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க, அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டரா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப லைவ்ல வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா வந்து நான் ராணுவ வந்து கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காப்ல. என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ், நான் வந்துட்டு லாஸ்ட் டைம்ல வந்துட்டு எனக்கு ராஜா டாஸ்க் கொடுத்துருந்தீங்க, ராஜா கெட்டப்ல வந்துட்டு எனக்கு ஒரு லீட் கொடுத்தீங்க. அது வந்துட்டு நான் சத்தியமா சொல்றேன், அது ஒழுங்காவே நானே பண்ணல, எனக்கே என் மனசாட்சி படி தோணுது. அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒழுங்காவே நான் பண்ணல, நீங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நான் எடுத்துக்கல அப்படிங்கிறது வந்துட்டு அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. நான் வந்து ஒழுங்கா பண்ணல, நான் வந்துட்டு அந்த ஒரு ஒரு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கல, அந்த ஒரு பயன்படுத்தல அந்த ஒரு இதை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு வீக்லி டாஸ்க் ஒன்று வரும் பிக் பாஸ். அப்போதைக்கு வந்துட்டு நீங்க என்ன ரோல் கொடுத்தாலும், நீங்க எந்த ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் சரி, நான் பயங்கரமா பண்ணுவேன், பயங்கரமா வெடிப்பேன், பயங்கரமா பிளாஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா இருக்குது சொல்லும் போது. ஆனா போக பார்க்கும்போது தான் தெரியும் அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து இப்பயே வந்துட்டு சொல்றாரு, நான் வந்துட்டு எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும், ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் சரி, பெரிய ரோல் கொடுத்தாலும் சரி, அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடிச்சு. இதுவே வந்துட்டு அவருக்கு வந்து அப்போ ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு அப்பயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிருப்பாரு அப்படிங்கறதோட என்னோட கருத்து. ஏன்னா வந்துட்டு அப்ப வந்துட்டு அதெல்லாம் அசால்ட்டா விட்டு இப்ப வந்துட்டு நான் பண்ண போறேன், அப்போ வந்துட்டு பண்ண போறேன்னா இப்போ வந்துட்டு அவருக்கு ரோலே கொடுக்கலன்னா என்ன பண்றது? ஓகேங்களா? அவருக்கு வந்துட்டு சின்னதா ஓகே இப்போ வந்துட்டு நார்மலா ஒரு ரோல் கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லாம வந்துட்டு இப்போ வந்து வீக்லி டாஸ்க் வந்து என்ன அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பொம்மை டாஸ்க் தான் வந்து அமைய போகுது. அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து வந்த சீசன்ல எல்லா சீசன்லயுமே வந்து பயங்கரமா வந்துட்டு வெடிச்சுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. பயங்கரமா எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. பொம்மை டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெறித்தனமா ஆடிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த சீசன் வந்து இப்படி நடக்குமா அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது தலைவர் வந்து ராணுவ வந்து பயங்கரமா நான் பிளாஸ்ட் பண்ண போறேன், ஏன்னா என்ன அடின்னு அடி செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல. அதனால நான் வந்து இந்த வாட்டி வந்து பிரின்னு பிரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்த மாதிரி தான் தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து இப்படிலாம் பண்ண போறப்பா, எது பண்ணாலும் வாக்க, நான் வந்து இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து வெறித்தனமா அடிச்சுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு குழுவா வந்து தலைவர் வந்து கொடுத்துருக்காப்ல. பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாரு, பொம்மை டாஸ்க்ல வந்து தெரிக்க போறாரா வெடிக்க போறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.